அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட வீடியோ பதிவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலைவாசல் பூஜை. நான் நம்ம வீட்டில் பண்ணியிருந்த நிலைவாசல் பூஜையை பற்றின ஒரு பதிவை தான் கொடுத்துருந்தேன். வெள்ளிக்கிழமை காலையில் நான் செய்திருந்த நிலைவாசல் பூஜையை பற்றின ஒரு பதிவு தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே பார்த்திங்கனாக்கா ஒரு 6 மணிக்கு எல்லாமே நான் பூஜை வேலைகளை துவங்கிட்டேன். முதல்ல நிலைவாசல் பூஜை அப்படின்றது பார்த்திங்கன்னா முக்கியமானது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமைகளிலையும் நம்ம முதல்ல வீட்டில் செய்யக்கூடிய பூஜை என்னன்னு பார்த்திங்கன்னா நிலைவாசல் பூஜை. நிலைவாசல் பூஜையை முடித்ததுக்கு பிறகு தான் நம்ம வீட்டுக்குள்ளே பூஜையை செய்யணும்னு சொல்லுவாங்க. எதனால் நிலைவாசல் பூஜை முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிலைவாசலில் தான் ஒவ்வொரு வீட்டுடைய குலதெய்வமும் இருக்கிறதா ஐதீகம். அதனால் முதல்ல நம்ம நிலைவாசலில் பூஜையை செஞ்சுட்டு அடுத்ததாக நம்ம வீட்டுக்குள்ளே பூஜைகளை செய்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதல்ல நிலைவாசல் பூஜையை செஞ்சுக்கிறதுக்காக நிலைவாசல் எல்லாத்தையும் துடைச்சிக்கிட்டேன். நிலைவாசலை துடைக்கிறதுக்கு நான் வெறும் தண்ணி மட்டும் யூஸ் பண்ணிக்கல. தண்ணியில் கொஞ்சம் பன்னீரும் பச்சை கற்பூரமும் சேர்த்து நல்லா துடைச்சி விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி பன்னீரும் பச்சை கற்பூரமும் சேர்த்து துடைக்கும் போது பார்த்திங்கன்னா நிலைவாசலில் நல்ல ஒரு வாசம் இருக்கும். இது பாசிட்டிவிட்டியை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணும், லக்ஷ்மி கடாட்சத்தை தரும்னு சொல்லுவாங்க. அதனால் வெறும் தண்ணியில் துடைக்காமல் இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தையும் பன்னீரையும் சேர்த்து துடைச்சிக்கலாம். இப்போது நல்ல நிலைவாசல் எல்லாத்தையும் பச்சை கற்பூரம் பன்னீர் போட்ட தண்ணியால் துடைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக மேலே பார்த்திங்கன்னா நான் தோரணத்தில் சாமி படங்கள்லாம் மாட்டியிருந்தேன். அந்த தோரணத்தையும் நான் அதே தண்ணியால் நல்லா துடைச்சி எடுத்துக்கிட்டேன். பச்சை கற்பூரமும் பன்னீரும் போட்ட தண்ணீரால் துடைச்சி எடுத்துக்கலாம். இப்படி நிலைவாசலை நல்லா சுத்தப்படுத்தினோம். தூசி இருக்கக்கூடாது, ஒட்டடை இருக்கக்கூடாது, எதுவுமே இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி துடைச்சி விட்டுட்டு அழகாக அதுக்கு மஞ்சள் குங்குமத்தை வச்சுக்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் குங்குமத்தோடு பார்க்கும்போது நிலைவாசலில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். நிலைவாசலில் குலதெய்வத்தை முதல் வழிபாடு செஞ்சுட்டு அடுத்த வேலைகளை துவங்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா வேலைகள்லேயும் வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நிலைவாசலில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சாதான் எப்போவுமே எல்லாருடைய குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் இருக்குது. அந்த மாதிரி குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நாம் நிலைவாசலில் தான் நம்ம குலதெய்வம் இருக்கிறதாகவும் நம்பப்படுது. அதனால் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளையும் நம்மளுடைய நிலைவாசலில் இந்த மாதிரி தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு நிலைவாசலில் இருக்கக்கூடிய நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்பவும் நல்லது. நான் எல்லாத்தையும் தொடச்சி மஞ்சள் எல்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமம் வச்சுக்கிட்டேன். மஞ்சள்லேயும் பார்த்திங்கன்னா நான் பன்னீரும் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துருந்தேன். இந்த மாதிரி மஞ்சளில் பன்னீரையோ பச்சை கற்பூரத்தையோ சேர்த்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வாசம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பன்னீரோட வாசனையும் பச்சை கற்பூரத்தோடைய வாசனையும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அந்த இடத்துல. அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கெட்ட சக்திகளை உள்ளே வரவிடாமல் இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம இந்த நிலைவாசல் பூஜையை செய்கிறோம். நிலைவாசலில் நம்ம குலதெய்வம் இருந்து நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் முதல்ல அவங்கள தாண்டி தான் நம்ம கிட்ட வரும். அதனால் நிலைவாசலில் நம்ம குலதெய்வத்தை எப்போவும் நம்ம வணங்குறது அப்படின்றது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் கிளம்பும்போது நம்ம நிலைவாசல் நம்மளை தட்டுச்சுன்னா நம்மளை கொஞ்சம் நேரம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போக சொல்லி தான் சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால் நம்மளுடைய குலதெய்வம் அந்த இடத்துல இருக்கிறதா நம்பப்படுது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்கள ஒவ்வொரு வாரமும் சுத்தப்படுத்தி கும்பிடும்போது கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கும். இப்போது எல்லா சாமிங்களுக்குமே பார்த்திங்கன்னா நான் மேலேயும் தொடச்சி விட்டதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமத்தை வச்சுக்கிட்டேன். மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்ததாக நான் நிலைவாசலுக்கு மேலே பார்த்திங்கன்னா பெருமாள் மாட்டி வச்சுருந்தேன். இவரையுமே ஒவ்வொரு வாரமும் எடுத்து நல்லா சுத்தமாக
தண்ணியில் கழுவி எடுத்ததுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சு அவருடைய மாலையை போட்டு அந்த இடத்துல திரும்பவும் அவரை மாட்டியாச்சு. நிலைவாசலில் எப்போவுமே ஒட்டடையோ தூசியோ இல்லாமல் சுத்தமாக இருக்கும்போது அந்த இடத்துல பாசிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு நம்ம துடைக்காமையே விட்டுட்டு தூசியாகவோ ஒட்டடையாகவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நெகட்டிவிட்டி அதிகமாகும். கெட்ட சக்திகளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எப்போவுமே இந்த மாதிரி தொடச்சி மங்களகரமாக வச்சுக்கும்போது நம்மளுடைய குலதெய்வம் அந்த இடத்துல கண்டிப்பாக இருப்பாங்க. எந்த விதமான கெட்ட சக்திகளையும் நமக்கு வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்றதும் நம்பப்படுது. இப்போது எல்லா இடத்துலையும் மஞ்சள் குங்குமம் சாமிங்களுக்கும் வச்சாச்சு. அடுத்ததாக பூவையும் வச்சு விட்டாச்சு. இப்போது நிலைவாசலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாவை விளக்கு வச்சுருக்கேன். இந்த பாவை விளக்கில் விளக்கேற்றிருக்கேன். தரையோடு எப்போவுமே விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் இந்த பாவை விளக்கை கொஞ்சம் உயரமான இடமா இருக்கும் இல்லைங்களா, மனை வச்சு அது மேலே பாவை விளக்கை வச்சு அந்த பாவை விளக்கில் சின்ன அகல் விளக்கு வச்சு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவை விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அவங்களையுமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும். எவ்வளோ அழகாக மஞ்சள் குங்குமத்தோட அந்த மனையில் அவங்க உட்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. இதெல்லாம் தான் வீட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது பச்சரிசி மாவு. இதை நான் அரைச்சி காய வச்சு இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். ஒவ்வொரு வாரமும் இந்த விஷயத்தையும் நம்ம கடைப்பிடிக்கணும். பச்சரிசி மாவால் கோலம் போடுறது அப்படின்றது வீட்டுக்கு ரொம்பவே நல்ல விஷயம். இதை கட்டாயம் கடைப்பிடிங்க. ஆஃபீஸ்க்கு போகிறவங்களால அந்த டைமுக்கு ஊற வச்சு அரைச்சி கோலம் போடுறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் இந்த மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்காகன்றது கூட இல்லை, எல்லாருமே இதை கடைப்பிடிக்கலாம். நம்மளுக்கு தினந்தோறும் நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்பவுமே நல்லது. நான் இப்போது பச்சரிசி மாவை வச்சு தான் கோலங்கள் போட்டுக்கிட்டேன். செவ்வாய் வெள்ளியில் கட்டாயமாக பச்சரிசி கோலம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய கோல மாவுலையாவது பச்சரிசி மாவை கலந்து வச்சு அதையும் கோலம் போடலாம். இப்போ நான் போடக்கூடிய இந்த பச்சரிசி கோலத்தை பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எறும்புகள் அந்த கோலத்தை சாப்பிட்ருக்கும். அந்த சாப்பிட்ட இடமே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பார்க்குறதுக்கும். அது அவ்வளவும் நம்மளுக்கு நல்லது, நம்ம வீட்டுக்கு நல்லது. இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு கோலத்து மூலிமா உணவளிக்கிறது அப்படின்றது வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளியிலையும் துளசி மாடத்துக்கிட்டேயும் சரி, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பூஜை அறைக்கிட்டேயும் சரி, நிலைவாசல்கிட்டேயும் கட்டாயம் மாக்கோலம் போடுறதுன்றதை நான் வழக்கமாக வச்சுருக்கேன். நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த மாவை அரைச்சி முன்னாடியே வச்சுருக்கும்போது அது கொஞ்சம் காலியாகும் போதே திருப்பியும் அதை பிளான் பண்ணி அரைச்சி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு கண்டினியூவாக மாவு வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு எடுத்து நம்ம வீடு துடைக்கிற நேரத்துக்குள்ளே அதை கப்பில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னாவே நம்மளுக்கு மாக்கோலம் போடுறதுக்கான மாவு ரெடி ஆகிடும். இதில் கோலம் போடுறது கூட ரொம்பவே ஈஸி தான். நல்லா நைஸாக அரைச்சி நம்ம பொடி பண்ணி வச்சிடுற தொட்டு சின்ன ஒரு துணியை வச்சுட்டு அந்த துணியை அந்த மாவில் நனைச்சி எடுத்து கோலம் போடும்போது நம்ம எப்படியெல்லாம் நினச்சி இழுக்கிறோமோ அந்த மாதிரியான கோலங்கள் நமக்கு வரும். அதனால் இது ரொம்ப ஈஸியும் கூட. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் மாக்கோலம் போட்டு முடித்த பிறகு மாக்கோலத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமமும் வச்சுக்கிட்டேன். மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கு அப்புறமா தான் அந்த கோலமே முழுமை அடைஞ்ச மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் செம்மண் வச்சும் கோலம் போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்மண் சேர்க்கலை, மஞ்சள் குங்குமத்தை வச்சுட்டு விட்டுட்டேன். இந்த மஞ்சள் குங்குமம் வச்சதுமே பாருங்கள் கோலம் ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் தாமரை கோலத்தை போடுறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள்.
இந்த மாதிரி தாமரை கோலம் வந்து வெள்ளிக்கிழமையில் நிலைவாசல்கிட்டையும் சரி, நம்மளுடைய பூஜை அறையில் துளசி மாடத்துக்கிட்ட எங்கெல்லாம் போடும்போது அதுவுமே நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை தரும். இப்போது மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறம் கோலம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கோலத்தில் பூவையும் வச்சு விட்டாச்சு. அடுத்தது பாவை விளக்கில் நான் வந்து கொஞ்சம் பச்சரிசியே போட்டுக்கிறேன். பச்சரிசியில் வந்து நெய்யும் மஞ்சளும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். வீட்டில் அக்ஷதையும் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அதுவுமே வந்து வீட்டுக்கு ரொம்ப நல்லது, லக்ஷ்மி கடாட்சத்தை தரும். இந்த பச்சரிசி நெய் மஞ்சள் கலந்த இந்த அரிசியை நான் அந்த விளக்குக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே தான் வந்து சின்ன அகல் விளக்குங்களை வச்சு பாவை விளக்கை ஏற்றிக்கிறேன். நிலைவாசல் பூஜை ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. மஞ்சள் குங்குமம் வச்சிட்டோம், எப்போவும் விளக்கு ஏற்றுவோம், அந்த விளக்கை ஏற்றியாச்சு. பச்சரிசி கோலம் போட்டுக்கிட்டோம். நம்மளால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியம் எதுவாக இருந்தாலும், நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டைமண்ட் கல்கண்டும் தண்ணீரும் வச்சு தான் நிலைவாசலுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேன். என்ன நெய்வேத்தியம் நம்மளால் முடியுதோ, ஒரு தக்காளி பழம் இல்லை நம்ம திராட்சை, அந்த மாதிரி எந்த விஷயம் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக விளக்கெல்லாம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் நான் அக்ஷதையும் பூவையும் போட்டுக்கிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நிலைவாசல் வந்து நல்ல வாசமாக இருக்கணுன்றதுக்காக, நம்ம வீடே நல்ல வாசமாக இருக்கணுன்றதுக்காக சாம்பிராணி காமிச்சிக்கிட்டேன். இந்த வாசம் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியை நம்மளுக்கு தரும். செவ்வாய் வெள்ளியில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாம்பிராணியும் வந்து கட்டாயம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வீடுகளில் போடுறதுன்றது ரொம்பவுமே நல்லது. இந்த சாம்பிராணி பார்த்திங்கன்னா ஒன்று காலையில் போட்டுருங்க, இல்லை சாயங்காலம், இல்லை 2 வேளை முடிஞ்சவங்க கண்டிப்பாக செய்யுங்க. இந்த வாசமும் வந்து லக்ஷ்மி தாயாருக்கு அவ்வளவோ விருப்பமான வாசம். அதனால் இந்த வாசம் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி தாயார் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்றதும் வந்து நம்பப்படுது. நிச்சயமாக இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வெள்ளிக்கிழமையில் நம்ம வீட்டில் பூஜை செய்கிறதுன்றது வந்து சுபிக்ஷத்தை தரும். இப்போது நான் நல்ல வாசக்கால் எல்லாத்துக்குமே மேலே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு, பாவை விளக்குக்கு, நிலைவாசலுக்கு நல்ல சாம்பிராணி புகையை காமிச்சு விட்டாச்சு. நெய்வேத்தியமும் வச்சிட்டேன். அடுத்ததாக தீபத்தால் ஆராதனையை காமிச்சிக்கலாம். உங்களுடைய குலதெய்வம் என்னவோ அவங்கள நினச்சி மனசார வேண்டிக்கிட்டு, என்னுடைய நிலைவாசலில் நிலையாக இருந்து என் குடும்பத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட முழு மனசார வேண்டி அவங்களுக்கு பூஜைகளை செய்யுங்க. கட்டாயம் நம்ம லைஃப்பில் வந்து மாற்றங்கள் ஏற்படும். அதை வந்து நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும்போது அது கட்டாயம் நடக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போது நான் நிலைவாசலுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஆரத்தியை காமிச்சிக்கிறேன். தெய்வ வழிபாடு மனசுக்கு எப்போவுமே ஒரு நிம்மதியை தரும், ஆறுதலை தரும். அதனால் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் முதல்ல வந்து தெய்வத்துக்கிட்ட நம்மளுடைய விஷயங்களை சொல்லி நம்ம மனசார தெய்வத்துக்கிட்ட பேசி முடித்ததுக்கப்புறம் அடுத்த வேலைகளை தொடங்கும் போது அந்த வேலைகள் எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக முடியும், பாசிட்டிவாக நடக்கும். கண்டிப்பாக பாசிட்டிவிட்டி வீட்டில் நிறைஞ்சு இருக்கும். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் நிலைவாசல் பூஜையை முடித்ததுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளவே பூஜையை பண்ணியிருந்தேன். இப்போது நிலைவாசலுக்கு பூஜையை பண்ணி ஆரத்தியவும் சமர்ப்பிச்சாச்சு. இப்போ பாருங்கள் நம்மளுடைய நிலைவாசல் எந்த அளவுக்கு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாவை விளக்கில் எரியக்கூடிய விளக்கும் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. கார்த்திகை மாதம் முழுக்க இந்த மாதிரியான பூஜை வேலைகளை நம்ம வீட்டில் செய்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷமான பலன்களை தரும்னு சொல்லுவாங்க. மார்கழியில் 2 வேளையும் விளக்கேற்றி வச்சு வழிபாடுகள் கட்டாயம் செய்யுங்க. நீங்கள் நினச்ச விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக அது நடக்கும். இன்றைக்கி பூஜை வேலைகள் இப்படி தான் நடந்தது. என்னுடைய பூஜைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.